ஃபிலிம்ஃபேர் அவார்டில் ஜோதிகா மேடம் போட்டுருக்கிற ட்ரெஸ்ஸை நீங்கள் ரொம்ப விமர்சனம் பண்ணியிருக்கீங்க. ஒரு அட்டென்ஷன் வரணும், மற்றவங்க நம்மளை பார்க்கணுன்றதுக்காகவே ஒரு என்ன சொல்கிறேன்னா உடலை வந்து உடல் பாகங்கள் தெரியும்படி வந்து அது உடை அணிந்தால் அது வந்து ஆபாசமாக தான் பார்க்கப்படும் சமூகத்தில். இங்கே வந்து கேட்டால் சிவகுமார் ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் வந்து ஒரு என்ன சொல்ற ஒழுக்கத்தை கற்பிக்கிற இடத்துல இருக்கிறாங்க. சினிமாவில் கூட ஒழுக்கத்தை கற்பிக்கிற இடத்துல யார் இருக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா அது வந்து சிவகுமார் சொல்ல முடியும் கண்டிப்பாக. ஏன் இவ்வளோ பேர் இருக்கிறாங்களா எவ்வளோ சொல்லணும்னு கேட்டால் அவருக்குன்னு ஒரு அப்போ இப்படிப்பட்ட ஒரு ஒரு உயர்ந்த மனிதன் குடும்பத்தில் வந்து ஒரு மருமகளாக இருக்கிற ஒரு பெண் இப்படியான ஒரு ஆடை அணிகிறத வந்து இப்போ இதே திரிஷா அணிஞ்சா நம்ம அதை ஒரு பெருசாக பேசியிருக்க மாட்டோம். அனுமதியே இங்கே தேவையில்லைன்ற அடிப்படை அறிவு வேணும்ன்ற நீங்கள் மீண்டும் கூட நான் சொல்கிறேன், நீங்கள் நடிகைனா சமூக பொறுப்பு இருக்குது, நடிகைனா அவுத்து போட்டு ஆடலாமா? பார்த்து பேசுங்க. நான் பொறுமையாக அப்படி தான் நான் பேசுகிறேன். சரியாக கேட்டால் சரி பாருங்க, நடிகைனாலும் சமூக பொறுப்பு இருக்குது. இங்கே நடிகை சினிமாவை பார்க்குறவங்க நீங்கள் வார்த்தையை கோயிலில் உண்டியலில் பணம் போடுறத விட நீங்கள் ஏழைப்படியே படிக்கிறீங்க, இது சமூக பார்வை தானே. அந்த பார்வையா நீங்கள் ஆடை உடுத்தும் போது உங்களுக்கு அந்த அக்கறை இல்லைன்னு நான் கேட்குறேன். கோயில் உண்டியில் அவ்வளோ காசு போடுறீங்க, ப்ளீஸ் அதே காசு ஸ்கூல்ஸ் கொடுங்க. நீங்கள் ஆடையை குறைக்கிறதுனால தான் நம்ம கேட்குறோம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அலங்காரம் பண்ணிக்கிறது நாங்கள் யாரும் கேட்கவே இல்லை, யாரும் கேட்க முடியாது. ஆடையை குறைக்கும் போது கேள்வி கேட்போம், சமூகத்தில் அக்கறை உள்ள அத்தனை பேரும் கேட்பான். நடிகை உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உடலை காட்டினீங்கன்னா உங்களுக்கு இல்லைனாலும் வந்து பார்த்தீங்கன்னா சமூகத்துக்கு அக்கறை உள்ளவங்க பேசி தானே ஆவாங்க. நீங்கள் 18 வயசு பிள்ளைங்க வந்து ட்ரெஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து 40 வயசு கிழவிங்க பண்ண முடியாது. இப்போ நான் என்ன சொல்கிறேன் கேட்டால் அவங்களுக்கு ஒரு மகள் இருக்காங்கல்ல, நான் கேட்குறேன் கேட்டேன் இதே இந்த மாதிரி ஒரு உடையை வந்து பார்த்தீங்கன்னா ஷகிலா போட்டு போனால் நீங்கள் என்னென்ன பேசுவீங்க? நீங்கள் இதே பெண்களே பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட மூத்த பத்திரிகையாளர் ஷேகுவார் அவர் தான் இருக்கார். அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம். வணக்கம் சார், எப்படி சார் இருக்கீங்க? நலமா இருக்கேன், இது வரைக்கும் நலமா இருக்கேன். இந்த ஷோக்கு வந்துட்டேன் சார். நீங்க என்னென்ன ஊர்வம்புலாம் எடுத்துட்டு வரீங்கன்னு தெரியலையே. சார் இல்லை சார், ஊர்வம்பு மட்டும் கொண்டு வாங்க, உலக வம்புலாம் எடுத்துன்னு வராதீங்க சார். இல்லை சார், நாடு கடத்திட போறாங்க சார். நீங்க தான் சார் நீங்க என்ன சொல்லிட்டு நீங்க எல்லா சேனல்லையும் தான் சார் போய் பேசிட்டு இருக்கீங்க. என்ன மட்டும் ஊர்வம்புன்னு சொல்றது என்ன சார் நியாயம் இருக்கு? இல்ல மக்களுக்கு என்ன பத்தி தப்பான ஒரு கருத்தை திணிக்கிறீங்களா? அப்படி இல்ல, பரவலா வந்து அந்த ஊர்வம்புன்றதுன்னு கேட்டா பரவலான ஒரு பேச்சுக்கள் இருக்குல்ல, அது மட்டுமே சொல்ல இவங்க வந்து ஊர்வம்பு கொண்டு வந்து கொடுப்பாங்க. இல்ல நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். இப்போ யார் எப்படி ட்ரெஸ்ஸு போட்டால் உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? எதுக்கு சார் நீங்கள் இதெல்லாம் போய் தலையிட்டு நீங்கள் ஃபிலிம்ஃபேர் அவார்டில் ஜோதிகா மேடம் போட்டுருக்கிற ட்ரெஸ்ஸை நீங்கள் ரொம்ப விமர்சனம் பண்ணியிருக்கீங்க. நான் பார்த்தேன். அதை வந்து இப்போ எங்கேயோ நம்ம இருக்கோம் சார், ஏதோ ஒரு இதில் இருக்கோம். அதுக்காக நான் பெண்கள் வந்து தரக்குறைவாக ட்ரெஸ் பண்ணோம், இப்படி தான் ட்ரெஸ் பண்ணுன்றதை நான் சொல்லலை. ஆனால் அவங்கவுங்களுக்குன்றது தெரியும் சார். அவங்கவுங்களோட பாடிக்கு ஏற்ற மாதிரி எப்படி ட்ரெஸ் பண்ணுன்றது அவங்கவுங்களோட உரிமை, அவங்கவுங்களோட அது விருப்பம், அது அவங்கவுங்களுக்கு தெரியும் சார், எப்படி ட்ரெஸ் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்னுட்டுன்னு. இது நீங்கள் வந்து ஒரு நடிகை மேலேயே இப்படி வந்து ஒரு பொதுப்படையான ஒரு விமர்சனம் இப்படி வைக்கும்போது அது ஒரு தவறான கண்ணோட்டமாக எல்லாருக்கும் போய் தானே சார் சேரும். யாருக்குமே அந்த மாதிரியான ஒரு இன்டென்ஷன் இல்லைனாலும் இவர் சொல்றது கரெக்ட் போல இருக்கு, அவங்க அப்படி அப்படிதான் அவங்க ட்ரெஸ் பண்ணிக்கிறாங்களோன்ற அந்த மாதிரியான ஒரு எண்ணத்தை நீங்க கிரியேட் பண்ற மாதிரி நான் பார்க்குறேன் சார். ஒரு விஷயம் நல்லா சொல்ல முடியுங்க, ஆடை என்பது அவங்க சுதந்திரம் தான், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆடை முதல்ல எதற்கு? ஆடை வந்து பொதுவாக மனிதர்கள் வந்து உடலை மூடுவதற்கு தான் அந்த ஆடையே வந்தது. அதில் குறிப்பாக பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கூடுதலான ஒன்று இருக்குது. ஆண்களுக்கும் கூட பொருந்தும் தான், பெண்களுக்கு மட்டும் தனியாக சொல்கிறேன் கிடையாது. மானம் என்பது 2 தரப்புக்கும் இருக்குது, சரிங்களா? அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும். கூடுதலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கலாச்சார அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா மானத்தை மூடுவதற்கும் ஆடை ரொம்ப ரொம்ப முக்கியம், அவசியம். நான் மீண்டும் கூட மறுபடியும் நான் சொல்கிறேன், பெண்களுக்கு வந்து ஆடை சுதந்திரம் கண்டிப்பாக தேவை. எந்த விதமான ஆடையும் உடுத்திக்கலாம். ஆனால் உடல் பாகங்கள் வந்து தெரியும்படி அல்லது உடலே தெரியும்படி ஆடை உடுத்தும்போது அது வந்து சமூகத்தில் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுதுன்னு முதல்ல பார்க்கணும். இதை தான் நான் சொல்ல வரேன். நான் சொல்கிறேன், மாறுபட்ட கருத்துக்கள் வந்தாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஆடை என்பது உடலை மூடுவதற்கு.
இப்போ நீங்கள் இப்படி சொல்லும் போது சொல்லலாம் என்ன கேட்டால், ஒரு பெண் நினைத்தால், நான் சொல்கிறேன், ஒரு பெண் நினைத்தால் ஆடை முழுவதும், அதாவது முழு ஆடை அணிந்து கூட உடலை முழுவதும் மூடி கூட கவர்ச்சியை காட்ட முடியும். அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சொல்லலாம் என்னென்னு கேட்டால், அது பார்க்குறவங்களோட பார்வையில் இருக்குன்னு வேணால் அது சொல்ல முடியும் கண்டிப்பாக. ஆனால் ஒரு அட்டென்ஷன் வரணுன்றதுக்காகவே, நான் சொல்கிறது ஜோதிகா, இப்போ நான் சொல்லலை, நான் ஜோதிகா சொல்லலை, ஒரு அட்டென்ஷன் வரணும், மற்றவங்க நம்மளை பார்க்கணுன்றதுக்காகவே ஒரு என்ன சொல்கிறதுன்னா உடலை வந்து உடல் பாகங்கள் தெரியும்படி வந்து அது உடை அணிந்தால் அது வந்து ஆபாசமாக தான் பார்க்கப்படும் சமூகத்தில். இங்கே சமூகத்தில் எல்லா தரப்பு மக்களும் இருக்கிறாங்க. ஏதோ வந்து வாழ்க்கையெல்லாம் அனுபவித்து கடந்தவர்கள் மட்டுமே இல்லை, இளம் வயது பிள்ளைகள் கூட, காலேஜுக்கு போகிற பிள்ளைகள் கூட இருக்கிறாங்க. சரிங்களா? அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும். சரிங்களா? அப்போது ஒரு வந்து அவங்களுடைய பார்வை வந்து திரும்புகிற மாதிரி, மடைமாற்றம் செய்கிற மாதிரியான பெண்கள் உடை அணியும் போது அது வந்து பார்க்கப்படும். இப்போ உதாரணத்துக்கு நான் சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன். நான் வந்து இந்த சைடில் வந்து நார்தன் சைடு நான் போயிருந்தேன். நான் கிட்டத்தட்ட வந்து எங்கே போயிருந்தேன்னா டெல்லி கடந்து ஒரு இடம் போயிருந்தேன். அப்போது போயிருந்தப்போ ஒரு பிக்னிக் போயிருந்தப்போ நான் சொல்கிறது கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன். அப்போ வந்து என்னென்னு கேட்டால், நான் கூட மனசுக்குள்ளே ஒரு கற்பனை எனக்கு உண்டு. என்னென்னு கேட்டால் வந்து புடவை மட்டும்தான் வந்து வந்து ரொம்ப வந்து என்ன சொல்கிற பெண்கள் வந்து முழு அளவில் வந்து பார்த்தோன்னா வந்து மானத்தை கவசமாக வந்து அணியக்கூடிய உடையினா அது புடவை தான் அப்படின்னு எனக்கு ஒரு மனசுக்குள்ளே ஒரு உண்டு. ஏன்னா நம்ம அம்மாக்கெல்லாம் அப்படி தானே இருந்தாங்க. நம்ம அம்மாலாம் வந்து சுடிதார்லாம் போடவே இல்லை. அங்கே போய் பார்க்கும்போது நான் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் பார்க்கும்போது கேட்டால் அங்கே புடவை அணிகிற வழக்கம் இல்லை. நான் சொல்ல கிட்டத்தட்ட டெல்லி தான் தாண்டி ஜம்மு கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெண்களான உடை வந்து பார்த்தீங்கன்னா வந்து புடவையே இல்லை. அவங்கக்கிட்ட ஒரு சின்ன ஒரு ஆர்குமெண்ட் டிஸ்கஸ் வந்துச்சு அங்கே இருக்கிற நபர்கள்கிட்ட. அப்போ அவன் என்ன சொன்னான்னு கேட்டால் வந்து புடவை வந்து ஒரு செக்ஸியான ட்ரெஸ்ஸுன்னு சொன்னான். தூக்கி வாரி போட்டுச்சு எனக்கு. எப்படி செக்ஸியான ட்ரெஸ்ஸுன்னு சொல்கிறான் புடவைன்னு சொன்னால், அப்போ சொல்கிறான் அவன் கேட்டால், புடவை உடுத்தின ஒரு பெண்ணுக்கு எங்கெல்லாம் உடல் பாகங்கள் தெரியுதுன்றதை அவன் சொல்கிறான். அதே சமயத்தில் அவங்களுடைய உடை இருக்கு இல்லையா, இப்போ உதாரணத்துக்கு ஜம்முலேயோ இல்லை நாகாலாந்துலேயோ இல்லை மேகாலயோ அந்த மணிப்பூர்லேயோ அங்கே அவங்களுடைய உடையை வந்து காட்டும்போது எங்கெல்லாம் உடல் பாகங்கள் தெரியுது பாருங்க. அப்போ பெண்கள் புடவை அணியும் போது எங்கெல்லாம் உடல் பாகங்கள் தெரியுது, அந்த உடை அணியும் போது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தலையிலேருந்தே கவர் ஆகுது. நான் அது சரின்னு நான் சொல்லலை. ஆடை சுதந்திரம் என்பது வேறு, அந்த சுதந்திரம்ன்ற பேரில் ஒரு காட்டுமிராண்டித்தனம் பண்ணுறதுன்றது வேறு இருக்குது. ஆபாசமான காட்டுமிராண்டித்தனங்களை பல பெண்கள் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். சரிங்களா? நான் யாரை இப்போ நடிகைகளை பற்றி நான் பேசவே இல்லை. அதுக்கப்புறம் நீங்கள் ஜோதிகா விஷயம் சொல்கிறீங்களா, நான் அதுக்கு வரேன். அப்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறவங்க பார்வையில் தான் அந்த 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 ஆபாசம் இருக்குதுன்ற அந்த பார்வையில் பார்த்தால் கூட உடைகளை நம்ம பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட ஒவ்வொரு மாநிலத்தில் ஒரு உடைகள் இருக்குது. அப்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆடை என்பது வந்து கேட்டினா வந்து ஆடை வந்து பார்த்தீங்கன்னா மறுக்கிறது அல்லது ஆடையை குறைக்கிறதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆபாச பார்வைக்கு நம்மளை இழுத்துட்டு போகிறதுன்றது உண்மை. இங்கே ஏற்கனவே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சபலப்பேர் வழிகள் பலரும் இருக்கிறாங்க. நீங்கள் உடலை வந்து ஆடையால் மூடி இருந்தாலும் கூட வந்து இங்கே சபலப்பேர் வழிகள் இருக்கிறாங்க. அவங்க தடுமாறுறாங்க, தப்பு பண்ணுறாங்க, அதெல்லாம் வேறு. நான் வந்து அந்த கட்டத்தை கூட நான் போகல. ஆனால் உடை என்பது எதற்கு? உடை என்பது முழுமையாக வந்து உடலை மூடணும். அப்போ ஒவ்வொரு பகுதிக்கு ஒவ்வொரு சீதோஷ நிலை கூட அந்த உடைகள் மாறுது தான். ஆனால் எல்லாமே ஒட்டுமொத்தமாக என்ன பண்ணுது உடை, என்ன அது புடவையாக இருக்கட்டும் அல்லது சுடிதாராக இருக்கட்டும் அல்ல எல்லாமே கேட்டால் எதுக்காக உடை? உடலை மூடுவதற்கு. உடலை மூடும் போது இயல்பாகவே அது என்ன செய்யுது அந்த உடை என்ன கேட்டால் மானத்தையும் வந்து கவர் பண்ணுது. இப்போது ஒரு உடையை அணிஞ்சிட்டு போகிறாங்க, அவங்க வந்து கூடுதலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு துப்பட்டாவை அணிகிறாங்க. துப்பட்டா இல்லாமல் போனாலும் ஒன்றும் அது வந்து நம்ம வந்து பெரிய குறையாக சொல்ல முடியாது. ஆனால் கூடுதலாக எதுக்கு துப்பட்டா அணிகிறாங்கன்னு கேட்டால் அது ஒரு வகையான ஒரு அவங்களுடைய உடல் வாகை வந்து பார்த்திங்கன்னா மூடுவதற்காகவும் அது பயன்படும். அப்போது மானத்தையும் காக்குது உடை. அப்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மனிதருக்கும், அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், சரிங்களா? இப்போ ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆண்களே சொல்கிறாங்க சஃபாரி போடுறாங்க, ஸ்டைலுக்காக போகிறது வேறு, ஜீன்ஸு போடுறாங்க, எல்லாம் வேறு. ஆனால் முழுக்க அது ஆடையோட வேலையை என்னென்னு கேட்டால் உடலை மூடுவது, மானத்தையும் சேர்த்து மூடுவது தான் உடல். இப்போது இந்த இடத்துல வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு நடிகை இருக்கிறாங்க. அவங்க வந்து இங்கே இன்னொன்று சொல்லிடுறேன் நான் இந்த இடத்துல. இங்கே வந்து பார்த்திங்கன்னா மாநிலம்னு சொல்லும் போது இங்கே 200 கிலோமீட்டருக்கு ஒரு ஆடை கலாச்சாரம் கூட இருக்க தான் செய்யுது, நம்ம பார்க்குறோம். இப்போ பொதுவாக ஃபேஷன் வந்த பிறகு நான் சொல்ல 80களுக்கு பிறகு நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, அந்த 80க்கு முன்னாடிலாம் வெறும் நீங்கள் பழைய போட்டோக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் பாவடை தாவணி கூட அணிஞ்சிட்டு போனதை பார்த்துருக்கீங்க, ரெட்டை சடை போட்டு ஸ்கூலுக்கு. இன்றைக்கி எல்லாம் ஆல்மோஸ்ட்டு சுடிதார் தான் வந்துட்டாங்க.
சுடிதார் வந்து சில பேர் வந்து துப்பட்டா போடுறாங்க, சில பேர் துப்பட்டா போடல. அப்போது வந்து பெண்களுடைய அங்கங்களை வந்து தெரியும்படியாக வந்து சிலர் போகிறத நம்ம பார்க்க தான் செய்கிறோம், சரிங்களா? அது அவங்களுக்கு வந்து பெரிதாக அவங்க எடுத்துக்கினாலும் ஸ்கூல் போகிற பிள்ளைகள் அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இயல்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஏன் பல அதை விட கொடுமை என்னென்னு கேட்டால் பல பள்ளிக்கூடங்களில் உத்தரவு போடக்கூடிய சூழல் வந்துடுச்சு. என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து சுடிதார் அணியும் போது துப்பட்டாவோடு வரணுன்ற மாதிரி சில தனியார் பள்ளிகள் கூட உத்தரவு போடுற நிலை கூட வந்திருக்கு. ஆக நான் சொல்லிக்கிறேன்னா நீங்கள் ஆடை சுதந்திரம் தேவை. ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேல் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்கேல் இருக்கலாம். ஆனால் உடலை காட்டாதீங்க, இவ்வளோ தான் சிம்பிள். ரொம்ப ரொம்ப சின்ன ரொம்ப எளிமையாக சொன்னால் உடலை காட்டும்படி வந்து நீங்கள் வந்து ஆடை குறைக்காதீங்கன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் ஆடை வந்து நீங்கள் என்ன விதமான ஆடை வேணாலும் நீங்கள் போடுங்க. எவ்வளோ ஃபேன்சியாக வந்து பார்த்தீங்கன்னா விதவிதமாக நீங்கள் தச்சு போட்டுக்கலாம் தாராளமாக, அதில் எந்த இதுவும் இல்லை. ஆனால் எந்த இடத்துலையும் நீங்கள் வந்து ஆடை வந்து அந்த உடையை வந்து அளவை குறைக்காதீங்க. உடலை மூடுவதற்கு தான். நீங்கள் உடலை மூடி எவ்வளோ வேணாலும் நீங்கள் வந்து டெக்கரேஷனாக நீங்கள் எவ்வளோ வேணாலும் போடுங்க, ஃபேன்சியாக போடுங்கன்னு நான் சொல்கிறேன். அப்போ எதனால் எனக்கு நான் இதை சொல்கிறேன்னா, இங்கே வந்து சமூகத்தில் வந்து வெறும் பெண்கள் மட்டுமே இல்லை, ஆண்கள் இருக்கிறாங்க. ஆண்களில் பல்வேறு வயதுடையவங்க இருக்கிறாங்க, பல்வேறு குணம் படைத்தவங்க இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது கேட்டால் சமூகத்தில் ஒரு ஒழுக்கம் வேணும் அப்படின்றதுக்காக தான் நான் சொல்கிறேன்னு தவிர, இந்த இடத்துல வந்து ஜோதிகா வந்து அதுவும் கூடுதலாக ஒன்று சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஜோதிகா வந்து இப்போ தமிழ்நாட்டுக்கு ஒரு கல்ச்சர்னு ஒன்று இருக்குது. புடவை அணிகிறதுன்றது ஒரு கல்ச்சர் உங்களுக்கு தெரியும். நம்ம அம்மாலாம் புடவை தான் அணிஞ்சிட்டு இருந்தாங்க. இப்போ நீங்கள் வந்து வந்துட்டீங்க, நீங்கள் உங்களுடைய கல்ச்சர் கேட்டால் நீங்கள் மும்பை கல்ச்சராக கூட இருக்கட்டும், நீங்கள் வந்துட்டீங்க. இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்துட்ட பிறகு கேட்டால் இங்கே கிட்டத்தட்ட நீங்கள் தமிழ் பொண்ணாயிட்டீங்க. தமிழ்நாடோட மருமகள் யார்? ஜோதிகா வந்து தமிழ்நாடோட மருமகள். அந்த குடும்பத்தையும் கொஞ்சம் பார்க்கணும். இப்போ இதில் இன்னொரு விஷயம் நான் கண்டிப்பாக சொல்லணும். இங்கே மாநிலத்துக்கு ஒரு ஆடை கல்ச்சர் தான் இருக்குது. அது தாண்டி குடும்பத்துக்கும் கூட ஒரு ஆடை கல்ச்சர்னு ஒன்று இருக்குது, ஆடை கலாச்சாரம். அப்போ ஒரு சில குடும்பங்களில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்களுடைய ஆடை கலாச்சாரம் இப்படி தான் சொல்லி வச்சுருப்பாங்க. அப்படி தான் இதுவரையிலும் கூட இருந்திருக்கிறாங்க ஒன்று. அதுக்கப்புறம் குடும்பத்துக்குள்ள கல்ச்சர் ஆடை கலாச்சாரம்னு பார்த்திங்கன்னா, குடும்பத்தில் ஒரு உள்ளே இருக்கும்போது, அதாவது வீட்டுக்குள்ளே இருக்கும்போது ஒரு உடை இருக்கும். அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற உடையை வந்து வெளியே போட்டு வர முடியாது. இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், ஆந்திராவில் வந்து ஜெகன்மோகன் ரெட்டி இருந்தார் இல்லையா, போன முதலமைச்சர், அவர் ஒரு உத்தரவு போட்டார், நைட்டி போட்டுன்னு வெளியில் வரக்கூடாது, ரோட்டில் நடக்கும்போது நைட்டி போட்டு வரக்கூடாதுன்னு சொன்னார். எதுக்காக சொன்னோம்? ஏன் சொன்னார்னா சமூக அக்கறை தான். இதன் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து பலர் வந்து கெட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, பல இளைஞர்கள் கட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தான். ஏன்னா இங்கே ஆடை சுதந்திரம் சில நேரங்களில் காட்டு மிராண்டித்தனமாக ஆகிடுது அப்படின்றது தான் ஒரு பார்வை. அப்போது ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கிற உடை அணியிறதுன்றது ஒன்று இருக்குது. வீட்டுக்கு வெளியில் வந்து வரும்போது ஒரு பொது இடத்துல போகும்போது அந்த உடை வந்து கண்ணியம் வேணும். ஒரு அரசு அலுவலகங்களில் ஆடை கண்ணியம் வேணும். இப்போது இங்கே வந்து கேட்டால் சிவகுமார் ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் வந்து ஒரு என்ன சொன்ன ஒழுக்கத்தை கற்பிக்கிற இடத்துல இருக்கிறாங்க. சினிமாவில் கூட ஒழுக்கத்தை கற்பிக்கிற இடத்துல யார் இருக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா அது வந்து சிவகுமார் சொல்ல முடியும் கண்டிப்பாக. ஏன் இவ்வளோ பேர் இருக்கிறாங்களா எவ்வளோ சொல்லணும்னு கேட்டால் அவருக்குன்னு ஒரு இருக்குது. இப்போது ஒரு முதல் படத்தில் உயர்ந்த மனிதன்ற படத்தில் தான் அவர் நடிக்க தொடங்கினார். அந்த படத்தோட தலைப்பு மாதிரி தான் கிட்டத்தட்ட இன்றைக்கி வந்து தமிழ் சினிமாவில் வந்து ஒரு உயர்ந்த மனிதனாக தான் இருக்கிறார். சரிங்களா? அப்படி இருக்கும்போது அந்த குடும்பத்தில் ஒரு மருமகளாக வந்தவங்க, அது ஏற்கனவே பல ஒரு காதல் திருமணம் தான், அதுக்கு வந்து ஒப்புக்கொள்ளலன்னு ஒரு சில தகவல்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் தாண்டி இவங்க கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு பேட்டி கூட கொடுத்துருந்தாங்க. பேட்டி கொடுக்கும்போது சொன்னாங்க கேட்டால் அப்பா அம்மான்ற அந்த உரிமையில் தான் அவங்க பேசியிருந்தாங்க. யார்? ஜோதிகா. மாமனார் மாமியார் சொல்லாமல் அப்பா அம்மான்னு தான் பேசியிருந்தாங்க. அப்போ அவங்க பல கேள்விகளுக்கு பதில் சொன்னாங்க. ரொம்பவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மரியாதையான ஒரு பெண்ணாக தான் அவங்க இருக்கிறாங்க. இங்கேயும் கூட பார்த்திங்கன்னா பல பொது இடங்களில் அவங்க பேசுறது சர்ச்சையாக இருக்குது. ஆமாம் சார், அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அப்போ இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த மனிதன் குடும்பத்தில் வந்து ஒரு மருமகளாக இருக்கிற ஒரு பெண் இப்படியான ஒரு ஆடை அணிகிறத வந்து இப்போ இதே த்ரிஷா அணிஞ்சால் நம்ம அதை ஒன்று பெருசாக பேசியிருக்க மாட்டோம். இதே கீர்த்தி சுரேஷ் கூட அந்த ட்ரெஸ்ஸை வந்து ஒரு இந்த மாதிரியான உடலை காட்டும்படியான ஒரு ஆடை அதை நம்ம பெருசாக பேசவே இல்லை. இன்னும் பல நடிகைகள் இருக்கிறாங்க. ஏன்னா இல்ல சார், யாரு நீங்க ஏன் சார் கமெண்ட் பண்றீங்க? ஒரு விஷயம் நான் சொல்றேன், நீங்க இல்ல இங்க இருங்க, நீங்க அவங்க ஒரு நடிகைன்றது நமக்கு தெரியும். அது கிடையாது. நடிகை இல்ல நடிகை இருங்கன்றது நமக்கு தெரியும். நான் மீண்டும் சொல்றேன், நீங்க சொல்றீங்க அதே உயர்ந்த மனிதன் ஃபேமிலி அவங்களே அவங்க ஃபேமிலி விட்டு கொடுக்கலன்றது அவங்களுக்கும் தெரியும், அவங்க ஃபேமிலிக்கும் தெரியும். அப்படின்னு யார் சொன்னது உங்களுக்கு? அப்படின்னு விட்டு கொடுக்கலன்னு யார் சொன்னது? சார் இப்போ நீங்க தான சார் சொன்னீங்க உயர்ந்த மனிதன். நான் சொன்னது அது இல்லைம்மா, நான் பேட்டி நான் சொன்ன நேற்று சொல்லலை, ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி அவங்க பேட்டி கொடுத்திருந்த போது அவங்க குடும்பத்தில் இருக்கிற வந்து ஒரு ஐக்கியத்தை அவங்க சொன்னாங்கன்னு தான் நான் சொன்னேன். தவிர இந்த மாதிரி உடையெல்லாம் அணியறதுக்கு அவங்க அனுமதி கொடுத்தாங்கன்னா நான் சொல்லலை. இல்லை அனுமதியே இங்கே தேவையில்லைன்ற அடிப்படை அறிவு வேணுன்ற நான் இங்கே அனுமதியெலாம் தேவையில்லை. நீங்கள் மீண்டும் கூட நான் சொல்கிறேன், நீங்கள் நடிகைனா சமூக பொறுப்பு இருக்குது. நடிகைனா அவுத்து போட்டு ஆடலாமா?
பொறுப்பாக இருந்தீங்க, நான் பொறுமையாக கேளுங்க. சார், பார்த்து பேசுங்க. நான் பொறுமையாக அப்படி தான் நான் இல்ல, பேசுகிறேன். நீங்க இல்லை பார்த்து சரியாக பேசுங்க. கரெக்டாக சரி பாருங்க, நடிகைனாலும் சமூக பொறுப்பு இருக்கு. இங்கே நடிகை சினிமாவை பார்க்குறவங்க சார், நீங்க வார்த்தையை பார்த்து பேசுங்க. நான் வார்த்தையை பார்த்து தான் பேசுகிறேன். நான் சொல்கிறது நீங்கள் கேளுங்க. ஒரு விஷயத்தை நான் முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் பேசாதீங்க. நான் கேட்குறது கேட்டால் உங்களுக்கும் சமூகத்தில் ஒரு பார்வை இருக்குது, உங்கள் மேலே சமூக ஒரு பார்வை இருக்குது, உங்களுக்கும் சமூகத்து மேலே ஒரு பார்வை இருக்குது. கோயிலில் போயிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் பணம் உண்டியலில் போகிறத விட வந்து ஏழை பிள்ளைங்களை படிக்க வைங்கன்னு சொல்லி பேசுகிறீங்கல்ல, அது சமூக பார்வை தானே. கோயிலில் உண்டியலில் பணம் போகிறத விட நீங்கள் ஏழை பிள்ளைகளை படிக்க வைங்க, இது சமூக பார்வை தானே. அந்த பார்வையாக நீங்கள் ஆடை உடுத்தும் போது உங்களுக்கு அந்த அக்கறை இல்லைன்னு நான் கேட்குறேன். கேட்க முடியும். நீங்கள் ஆடையை குறைக்கிறதுனால தான் நம்ம கேட்குறோம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அலங்காரம் பண்ணிக்கிறது நாங்கள் யாரும் கேட்கவே இல்லை, யாரும் கேட்க முடியாது, யாரும் கேட்க முடியாது. ஆடையை குறைக்கும் போது கேள்வி கேட்போம். சமூகத்தில் அக்கறை உள்ள அத்தனை பேரும் கேட்பான். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளிநாட்டில் போய் காட்டுறீங்க, உள்நாட்டுக்கு இப்போ நீங்கள் பவன் கல்யாணம் எடுத்துங்க, அவர் வெளிநாட்டு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டாரு. அந்த மாதிரி என்ன ட்ரெஸ் போட்டுருக்காங்க உங்களுக்கு போட்டு அனுப்புகிறேன் பாருங்கள். நான் சொல்கிறது வெளிநாட்டு பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டாங்க. நீங்கள் யார்? இந்திய கலாச்சாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விதவிதமான உடைகள் இருக்கலாம், ஆனால் அங்கே வந்து ஆடை குறைப்பு என்பதே வந்து பார்த்திங்கன்னா அது வந்து மானத்துக்கான இழுக்குன்னு நான் சொல்கிறேன். நான் அப்போ எதுக்காக இதை சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, இப்போ சில நடிகைகள் இருக்கிறாங்க, அவங்கள நம்ம குறிப்பாக பேசவே இல்லை. அதுவும் தவறு தான், அதுவும் தவறு தான். அது கீர்த்தி சுரேஷ் பண்ணாலும் தவறு தான், அது த்ரிஷா பண்ணாலும் தவறு தான். ஆடை உடலை காட்டும்படி வந்து பார்த்தீங்கன்னா உடைய உடுத்துறது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வரைமுறைக்கு இருக்கணும். நீங்கள் அதிகமான நீங்கள் வந்து கவர்ச்சியை காட்டணுன்றதுக்காக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நான் ஜோதிகாவை பொதுவாக சொல்கிறேன். நடிகை உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உடலை காட்டினீங்கன்னா உங்களுக்கு இல்லைனாலும் வந்து பார்த்தீங்கன்னா சமூகத்துக்கு அக்கறை உள்ளவங்க பேசி தானே ஆவாங்க. சொல்லுங்கள். அதனால் இப்போ இது எதுக்காக இதை நான் சொல்கிறேன், இப்போ கீர்த்தி சுரேஷ் இந்த ட்ரெஸ்ஸை போட்டு போகிறாங்க, அவங்க அந்த ட்ரெஸ்ஸை போடுறாங்க, எல்லாரும் ஒரே பார்வையில் தான் பார்க்குறோம். ஆனால் இவங்க ஏன் கூடுதலாக பேசுகிறேன்னா, தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான ஒரு குடும்பம், பாரம்பரியம் மிக்க குடும்பம். இன்றைக்கும் நீங்கள் வந்து முருக கடவுள்னு சொன்னால் நமக்கு கண்ணுக்கு முன்னாடி வந்து திருத்தணி முருகனும் திருச்செந்தூர் முருகனும் கண்ணுக்கு வர மாட்டாங்க, சிவகுமார் தான் கண்ணுக்கு வருவார். அப்போது ஒரு உயர்ந்த ஒரு பாரம்பரியம் மிக்க குடும்பத்தில் நீங்கள் வந்து ஒரு மருமகளாக இருக்கிறீங்கன்னா அந்த குடும்பத்துக்கு நீங்கள் ஒரு கௌரவமாக நீங்கள் நடந்துக்கணும், அந்த குடும்பத்துக்கு ஒரு பெருமை தரக்கூடிய பெண்ணாக இருக்கணுன்ற அந்த பார்வையில் நம்ம சொல்கிறோம். நீங்கள் மும்பைக்கு போங்க, குஜராத்துக்கு போங்க, எங்கேயோ போங்க. உங்களோட கருத்தை நீங்கள் மற்றவங்க மேலே திணிக்கிறீங்க. கருத்தை திணிக்கலம்மா, நான் மீண்டும் சொல்கிறேம்மா, ஆடை குறைப்பு நான் பேசுகிறதுன்னு கேட்டால் நீங்கள் அலங்காரம் பண்ணிக்கிறத யாரும் பேசவே இல்லை. மீண்டும் மீண்டும் நான் சொல்கிறேன், இங்கே அலங்காரம் பண்ணிக்கலாம், யார் வேணும் எப்படி வேணால் அலங்காரம் பண்ணிக்கோங்க, ஆனால் ஆடை குறைப்பு செய்கிறது தான் சிக்கல்ன்ற. இப்போ ஏன் இப்போ நான் மட்டுமா பேசுகிறேன், ஊரே பேசுது, ஊரே பேசுது, தமிழ்நாடே பேசுது. காரணம்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பேசக்கூடியது தான். நீங்கள் வந்து இப்போ நான் கேட்குறேன் கேட்டேன், இதே இந்த மாதிரி ஒரு உடையை வந்து பார்த்தீங்கன்னா ஷகிலா போட்டு போனால் நீங்கள் என்னென்ன பேசுவீங்க? நீங்கள் இதே பெண்களே நான் கேட்குறேன், இதே ஒரு ஷகிலா வந்து இந்த மாதிரி ஒரு ஆடை குறைப்பு பண்ணிட்டு போகிறாங்க, எவ்வளோ பேசுவீங்க? அப்போது நீங்கள் உங்களுக்கு பார்வைன்னு கேட்டால் இதை ஜோதிகானா அதை அவங்க பண்ணலாம். சிறந்த நடிகைன்றதில் உங்களுக்கு எந்த சந்தேகம் வேண்டாம், சிறந்த நடிகை. நான் அதை வந்து அவங்க சிறந்த ஒரு நடனம் ஆடக்கூடிய நடிகை கூட, பல்வேறு கேரக்டரில் எடுத்து நடிகை. நான் அந்த நடிப்பை பற்றிலாம் நான் பேசவே இல்லை. ஆனால் ஒரு பொது இடத்துல போகும்போது இந்த ஆடை உடுத்துறது இன்னும் சொல்லப்போனால் ஒரு படி மேலேயே சொல்கிறேன். நீங்கள் 18 வயசு பிள்ளைங்க வந்து ட்ரெஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து 40 வயசு கிழவிங்க பண்ண முடியாது. இப்போ நான் என்ன சொல்கிறேன் கேட்டால், அவங்களுக்கு ஒரு மகள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஒரு மகள் இருக்கிறாங்கல்ல. அப்போ இப்போ நீங்கள் இந்த ட்ரெஸ் இந்த வயசில் நீங்கள் இந்த ட்ரெஸ்ஸாக பண்ணிங்கன்னா ஜோதிகாவோட மகள் வந்து எந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணலாம் சொல்லுங்கள்? அப்போ நீங்களே கெடுக்குறீங்கல்ல. நான் என்ன சொல்கிறேன், இழுத்து மூடிக்கணும்னு சொல்லமா, அப்படியே தலையை ஃபுல்லாக மூடிக்கிட்டு அப்படியே ஜம்முக்காலம் போத்திட்டு போங்கன்னு நான் சொல்லலை. ஆடை குறைக்காதீங்கன்றேன். ஆடை குறைத்து உடலை காட்டாதீங்க. அப்போது அடிப்படை என்ன? உடையோட அடிப்படை காரணம் என்ன? எதுக்காக உடுத்தணும்? நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? எல்லாருக்கும் புரியுது சார். அதுதான் நான் சொல்ல வரேன். நீங்கள் தவறாக வந்து ஐயோ இவர் சொல்லிட்டாரு சொல்லி எல்லாருக்கும் பொருந்தும், எல்லாருக்கும் பொருந்தும், இது எல்லாருக்கும் பொருந்தும். சரி, இப்போ நீங்கள் என்ன சொல்ல வர்றது என்னென்னா, இப்போ 2 விஷயம் நான் சொல்ல வரேன். முதல்ல வந்து கேட்டால், எந்த நடிகையும் இந்த ஆடையை குறைச்சி உங்களுக்கு அசிங்கம் தெரியல, உங்களுக்கு மானம் இல்லாமல் காட்டுறீங்க. ஆனால் மக்கள் என்ன ஆவாங்க? மக்களில் எல்லாரும் இருக்கிறாங்க. 12 ஸ்கூல் படிக்கிற பையன் இருக்கிறான், 25 பையன் வந்து காலேஜ் போகிற பையன் இருக்கிறான், இப்படி எல்லா தரப்பும் இருக்காங்க, ஆண்களில் இருக்கிறாங்க. பெண்களுக்கே கூச்சமாக இருக்குது. சில பெண்கள் அந்த உடை அணிகிற அந்த விதம் வந்து பெண்களுக்கே கூச்சமாக இருக்குது. அதனால் என்ன கேட்டால், இதை வந்து இன்னொருத்தர் கற்பிக்கணும்னு சொல்கிறதே தவறுங்கிற. நான் இன்னொன்று சொல்கிறேன், ஒரு படி மேலே சொல்கிறேம்மா. நான் இது எதுக்காக இதை பண்ணுறாங்கன்றதை நீங்கள் புரிஞ்சுங்க.
இன்னொருத்தர் வந்து அம்மாவோ அப்பாவோ வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய மகளுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி உடை அணிஞ்சிக்கோ, இல்லை ஒரு கணவன் வந்து இப்படி ஒரு உடை அணிஞ்சிக்கோன்னு சொல்லக்கூடாது. இயல்பாக அந்த மான உணர்வு எல்லா பெண்களுக்கும் இருக்கணும். இப்போ ஒரு படி மேலேயே சொல்கிறேன், இதெல்லாம் வந்து நான் அட்டென்ஷன் கவர் பண்ணுறதுக்கு தான். தன் மேலே வந்து ஒரு கவனம் வரணும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சமூகத்தில் நீங்கள் ஒரு அறிவாளியாக இருக்கிறீங்க. இங்கே பல பேருக்கு ஒரு குழப்பம் இருக்கு, அதை சொல்லிடுறேன் முதல்ல.